வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பூமியின் உள்ளமைப்பு. பூமியின் உள்ளமைப்பை பத்தி கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த மாதிரி கேட்கலாங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். பூமியின் உள்ளமைப்பை பத்தி ஃபர்ஸ்ட் கோட்பாடை முன்மொழிந்தவர் ஐசக் நியூட்டன். பூமியை 3 பகுதியா பிரிக்கலாம். பூமியோட மேற்பகுதி மேலோடு, 2வது பகுதி கவசம், 3வது பகுதி கருவம். இதுல பூமியோட முதல் பகுதியான மேலோட பத்தி பார்க்கலாம். பூமியின் மேலோட 2 பகுதியா பிரிப்பாங்க. கண்ட மேலோடு மற்றும் கடல் மேலோடு. கண்ட மேலோடு பகுதியை சியால் அப்படின்னும், கடல் மேலோட பகுதியை சிமா அப்படின்னு சொல்லுவாங்க. சியால் என்பதன் பொருள் சிலிக்கா, அலுமினியம். சிமா அப்படிங்கிறத பொருள் சிலிக்கா மற்றும் மெக்னீசியம். பூமியின் மையப்பகுதி 32 மீட்டர் ஆழத்துக்கு போக போக 1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயருது. பூமியோட மேல் பகுதியோட ஆழம் கேட்டாங்கன்னா 5 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அடுத்து பூமியோட 2வது பகுதியான கவசம். கவசத்தை 2 பகுதியா பிரிப்பாங்க. வெளிக்கவசம், உட்கவசம். இது வெளிக்கவசத்தோட பேர் அஸ்தினோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அஸ்தினோஸ் அப்படிங்கிற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கடினம் அப்படிங்கிறதுக்கு பொருள். அஸ்தினோஸ்பியரை பத்தி பார்க்கும்போது பூமியில காணப்படக்கூடிய இருகலான பாறை பகுதியை காணப்படக்கூடியதுதான் இந்த கவசம் சொல்லுவாங்க. பூமியின் கடைசி அடுக்கான கருவம். கருவத்தை பத்தி பார்க்கும்போது கருவம் 2 பகுதியா பிரிப்பாங்க. ஒன்று வெளிக்கருவம், மற்றொன்று உட்கருவம். வெளிக்கருவத்தோட பேரு தான் பேரிஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த பேரிஸ்பியர் தான் பூமியோட ஒட்டுமொத்த ஈர்ப்புக்கு காரணமான காந்தப்புல விசை அமைந்துள்ள பகுதி என்னன்னா இந்த வெளிக்கருவம். உட்கருவத்துல காணப்படக்கூடியது நைஃப் என அழைக்கப்படக்கூடிய ஒரு பாறை. நைஃப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாறையில காணப்படக்கூடிய தனிமங்கள் நிக்கல் மற்றும் இரும்பு. பூமியின் மேற்பரப்பின் பெயர் என்ன அப்படிங்கிற ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.